கேரளாவில் வெறும் 13 வயசே ஆன ஒரு வாலிப மகள் தெருவில் நின்று கொண்டு இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் உண்மையான தெய்வம், அவரை ஏற்றுக்கொண்டால் ஒரு பரலோகம் உங்களுக்கு கிடைக்கும் என்று தாங்கள் கத்தோலிக்கா சபையிலிருந்து வழிபாடு முடித்து வந்து கொண்டிருக்கும் போது இந்த நற்செய்தியை கேட்டு இயேசுவுக்காக தன்னுடைய இருதயத்தை கொடுத்த வாலிப மகள் வீட்டில் வந்து சொன்னால், இயேசுவை நான் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன். அவங்க சொன்னாங்க, நம்ம மார்க்கத்துக்கு அது எவ்வளவு வேணும் ஒத்து போகிற பழக்கம் அல்ல. நீ கோடிக்கணக்கான சொத்து உடைமைக்காரி, நீ தயவு செய்து இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் நீ போய் சேரக்கூடாது. அவள் எடுத்த தீர்மானத்தை மாற்றவில்லை. அன்னம்மா அவங்க பேரு. அவள் அந்த குட்டி இதயத்தில், நான் வேறொரு புனிதர்களுக்கு நீ ஆராதனை செய்ய மாட்டேன், இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று அறிந்திருக்கிறேன் என்று இயேசுவை விசுவாசித்தார்கள். மூலிகை ஞானசரணம் பெற்றார்கள். அவர்களுக்கு 8 சகோதரர்கள். சொன்னாங்க, கேட்டுக்கு வெளியில ஏறக்கூடாது, கொலை பண்ணிடுவோம். அந்த வாலிப மகள் சகித்தாள். சாயங்கால வேளையானது. பெரிய பண்ணை வீடு, வைக்கப்பந்தல் கூட்டி போட்டிருக்கிற வைக்கப்பந்தலுக்குள்ள யாருக்கும் தெரியாம வந்து ஒளித்து படுத்து கிடந்தாள். சகோதரர்கள் பார்த்து வைக்கப்பந்தலை தீயிட்டு எரித்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை நமக்கு சகிக்க முடியாது. அதை பார்க்கல நம்முடைய ஒரே ஒரு சகோதரி செத்து போகிறது நல்லதென்று தாய், தகப்பன், சகோதரர்கள் முழு உரிமையோடு தீயிட்டு எரித்து விட்டார்கள். தீ தன்னுடைய அருகாமையில் படர்ந்து பந்தளித்து எரியும் போது இன்னும் என்னைக்கு இந்த வீட்டில் உரிமை கிடையாது என்பதை அறிந்து ஓடினவள் எப்படியோ அவள் ஆண்டவரை பிடித்த பிடியில் ஆந்திராவில் இருக்கும்போது ஆந்திராவில் இருக்கிற செய்தியை தன்னுடைய பெரியம்மா அறிந்து, மக்களே, நம்ம குடும்பத்துக்கு நீ ஒரே ஒரு வாலிப மகள், கோடிக்கணக்கான சொத்துக்கு உடமைக்காரி, நீ தயவு செய்து திரும்ப வா, நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து உன்னை நல்ல ஒரு உயர்ந்த அனுபவத்தில் நான் வைப்பேன். நீ இப்பொழுது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிற, கஷ்டப்பட்டிருக்கிற, நெருக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பிளீஸ் அண்ணம்மா, நீ திரும்ப வந்துவிடு. தங்கள் அன்புள்ள பெரியம்மாவுக்கு திரும்ப அவர்கள் எழுதின கடிதம் தான், லோகமாம் கம்பீர வாரதியில் விசுவாச கப்பலில் ஓடிக்கொண்டிருக்கிறேன், நித்திய வீடை கண்டிருக்கிறேன். இனி நான் யாத்திரை புறப்படுவது என் வீட்டை நோக்கி பார்த்தல்ல, இனி இயேசுவின் குருசை நோக்கி பார்த்து, நெருக்கத்தின் அப்ப நான் தின்னாலும் பரவாயில்லை, கஷ்டத்தின் கண்ணீர் என்னுடைய பானமாய் நான் குடித்தாலும் பரவாயில்லை, இந்த உடம்பு தேகம் ஆமீன் தேகி அழிந்து போனாலும் பரவாயில்லை, நான் தீர்மானம் எடுத்து விட்டு யாத்திரை செய்வேன். குரூஸை நோக்கி ஆமீன் பரலோகத்தை மாத்திர நோக்கி பார்த்து நான் ஓடுவேன். நான் முன்வைத்த காலை இனி பின் வைக்கிறதில்லை, நான் சோர்ந்து போகிறதில்லை, நான் தளர்ந்து போகிறதில்லை. சபையே, நீ சோர்ந்து போகிற ஒவ்வொரு நிமிடமும் உனக்காக பரலோகம் வைத்திருந்த நித்திய ஜீவன் இழந்து கொண்டிருக்க, உனக்காக பரலோகம் வைத்துக் கொண்டிருந்த நித்திய ஜீவன் நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. உனக்காக சொர்க்கம் வைத்திருக்கிற நித்திய ஜீவனை நீ இழந்து கொண்டிருக்கிறாய், நீ மறந்து கொண்டிருக்கிறாய். வேண்டாம் வேண்டாம், பாடுகளோ பட்டினியோ உபத்திரவங்களோ கஷ்டமோ நஷ்டமோ, ஓ, இது ஒன்றும் எனக்கு விஷயமல்ல, இதொன்றும் எனக்கு விஷயமல்ல. அல்லேலூயா. அப்படியானால் இன்னைக்கு ஆத்மீக உலகம் ஏன் சோர்ந்து விட்டது? சோர்ந்து போகாமல் ஓடுகிறவனுக்கு தான் நித்திய ஜீவனை. ஆனால் இன்றைக்கு நானும் நீங்களும் ஏன் சோர்ந்து போனோம்? அப்படி என்றால் நம்முடைய பார்வை சரியாகவில்லை. இதுவரையிலும் இந்த கீழானவைகளை நம்முடைய பார்வை கண்டதனால் இந்த இகலோகத்தின் நன்மைகளும் இன்பங்களும் நமக்கு நஷ்டப்பட்ட உடனே இந்த இயேசுவை நம்பி வந்ததனால் இதுதான் எனக்கு அப்படி என்று நம்முடைய பார்வை கீழானதை விட்டுக்கொண்டு கொஞ்சம் மேலாக பார்த்திருந்திருப்போமே, ஆனால் இந்த பரிசுத்தவான்களை போல சொல்லலாம், எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்க ஒடுங்கி போக மாட்டோம். திட்டினாலும், எங்களை கடிந்து கொண்டாலும், எங்களை நீங்க வேதனைப்படுத்தினாலும், பண்டெல்லாம் கடுமையான பனிஷ்மெண்ட் எல்லாம் சபையில உண்டு. அந்த பனிஷ்மெண்டை ஏற்றுக்கொண்டு ஏன் சோர்ந்து போகாம சபைக்கு மீண்டும் வந்தாங்கன்னா, அவங்க பாஸ்டர் அல்ல கண்டது, அவங்க பரலோகத்தை கண்டார்கள்.
அவர்களுக்கு இங்கே கொடுத்த ஒவ்வொரு கொட்டையும் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என் தலைக்கு அது எண்ணெய், இன்னும் கொட்டுங்கள், என்னுடைய தலை அதை அல்ல தட்டாது. இன்னைக்கு இப்படி ஆக்க முடியாது. ஆக்கனா நாங்க போயிட்டு வரோம். அல்லேலூயா. என்ன இத்தனை காலம் அவங்க கண்டது யார? இதெல்லாம் காணணும். இங்க இதுக்கு மேலானது ஒண்ணு உண்டு. அடிச்ச போதும், கொன்ற போதும், நொறுக்கின போதும், கல்லறிந்த போதும், எத்தனை கல்லு தங்களுடைய சரீரத்தில் வந்து நின்றது என்று எண்ணவில்லை. பயங்கர கல்லுகள் கூர்மையா இருந்த போது வானம் திறந்திருக்கிறது. பிதாவினுடைய வலது பார்சத்தில் இயேசு நிற்கிறார். நியாயமா என்ன சொல்லணும் தெரியுமா? ஒவ்வொரு கல்லறி எறிந்ததும் இன்னான்டா என்ன இந்த கல்லெடு தெரிஞ்சான், இன்னான்டா இந்த கல்லெடு தெரிஞ்சான். நம்ம ஸ்தேவான்கிட்ட கேட்டு பார்க்கலாம், ஸ்தேவானே உன்னை யாரெங்களுக்கு கல்லறிந்தது உனக்கு ஞாபகம் உண்டான்னு கேட்டா ஸ்தேவான் சொல்லுவான், யாரு கல்லறிஞ்சது எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு ஒரு ஞாபகம் உண்டு, வானம் எனக்காய் திறந்தது, பிதாவினுடைய சிங்காசனத்தை கண்டு அவருக்கு அருகாமையிலே இயேசு நிற்கிறதை கண்டு, அதனால நான் ஒரு காரியம் செய்து, பிதாவே என்னை கல்லறி அறிந்தவர்களை மன்னியும், என்னுடைய ஆவியை பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளும். தெய்வ சபையே, தெய்வ ஜனமே, நெருக்கத்தை கண்டோ, பாடுகளை கண்டோ, உபத்திரவத்தை கண்டோ, பிரச்சனையை கண்டோ, பலவீனத்தை கண்டோ, போராட்டத்தை கண்டோ சோர்ந்து போக கூடாது. நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் சோர மாட்டோம். பண்டு நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும் எப்படி பாடணும் இல்லையா? அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற அச்சமே எனக்கு இல்லை. 46ஆம் சங்கீதத்தில் படிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சேனைகளின் கர்த்தர் யாக்கோபின் தேவன் எனக்கு, ஆகையால் பூமி நிலை மாறட்டும், மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து ஜலத்துக்குள் விழுந்து ஜலங்கள் கொந்தளித்து அதன் பெருக்கினால் பர்வதங்கள் எல்லாம் நிலை பெய்திருந்தாலும், ஏனென்றா அவங்க கண்டுகொண்டது யாரை? ஆண்டவரை சொன்னார்கள். சேனைகளின் கர்த்தர் எங்களோடு கூட, யாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம். அந்த ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கும்போது எது எங்களை பின்னிட்டு போக பண்ணும், எது எங்களை சோர பண்ணும்? இத்தனை காலமும் ஆத்மீக உலகத்தில் வந்து நீங்கள் எழும்ப முடியாமல் சோர்ந்து தளர்ந்து போய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் இந்த கன்வென்ஷன் கூட்ட நாட்கள் உங்களுடைய ஆவி உற்சாகப்படட்டும், உங்கள் ஆத்மா உற்சாகப்படட்டும், உங்கள் சரீரம் உற்சாகப்படட்டும். இன்றைக்கு நீங்க மறுபடியும் எழும்பி, ஆண்டவரே எது வரட்டும், எது வேணுனாலும் வரட்டும், எத்தனை பெரிய நெருக்கம் வரட்டும், எத்தனை பெரிய சவால் வரட்டும், எத்தனை பெரிய பிரச்சனை வரட்டும், எத்தனை பெரிய சோரக்கூடாது, சோரக்கூடாது, நித்திய ஜீவன் இழக்க கூடாது. நம்முடைய ஒவ்வொரு சோர்வுகளும் நாம் நித்தியத்தை இழக்க பண்ணி கொண்டிருக்கிறது. அது இப்ப நமக்கு தெரியாது, லாஸ்ட்ல தெரியும். நம்ம ஏமாந்து விட்டோம். இந்த ஆத்மீக உலகத்தில் நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன், நான் எதையோ நம்பி ஏமாந்திருக்கிறேன். அன்னைக்கு நம்ம ஏமாளிகளாய் மாறினா நமக்கு யாரு வெல்கம் பண்ணுவது? யாரும் நம்மளை பரலோகம் நம்மளை அங்கீகரிக்கவே. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஏமாற்றம் நமக்கு வராமல் இருக்க வேண்டுமே ஆனால் நாம் சோர்ந்து போகாமல் கிரியைகளை என்ன செய்யணும்? அல்லேலூயா. அப்ப என்ன சோர்ந்து போகாம நம்ம நிக்கணும்னா நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும் என்ன நமக்கு பிரச்சனை என்பதை என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்கள், ஒரு மனிதன் ஆவிக்குரிய அனுபவத்தை சரீர பிரகாரமாக அனுபவிக்கலாம். ஒரு தேவ பிள்ளை ஆவிக்குரிய அனுபவத்தை ஆவிக்குரிய மனுஷனாக அனுபவிக்கலாம். ஏனென்றால் நான் என்று சொல்லுகின்ற என்னை நீங்கள் புறம்பாக ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கிறீர்கள். அதே நேரம் நான் இங்க நிற்கும் போது எனக்கு உள்ள யார் இருக்கிறது? ஒரு மனுஷன் இருக்கிறான். இப்ப பாருங்கள், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் வாசித்த வசனத்தில் வரும்போது இவர்கள் சொல்லுகிற காரியம் ஒன்று, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. காரணம், எங்கள் புறம்பான மனுஷன் இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறது?
அழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எங்கள் உள்ளான மனுஷனோ, சொல்லுங்களே, அப்ப நான் என்று சொல்லும் போது நான் அல்ல, நான் என்று சொல்லுவது நான் என்கின்ற பெயருக்குள் எத்தனை பேர் அடங்கி இருக்கிறார்கள்? 2 பேர். சொல்லுங்க பாப்பா, எத்தனை பேர்? சத்தமா சொல்லுங்கள், எத்தனை பேர்? ஒரு மனுஷனுக்கு பேர் என்ன? புறம்பான மனுஷன். கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரு மனுஷனுக்கு பேர் என்னது? புறம்பான மனுஷன். இன்னொரு மனுஷனுக்கு பேர் என்னது? உள்ளான மனுஷன். இப்ப புறம்பான மனுஷன் தான் என்னுடைய ஆவிக்குரிய வட்டாரம் என்று யாரெல்லாம் அதை கண்டிருக்கிறார்களோ அவர்கள் 100க்கு 100% சோர்ந்து போகிறதற்கு என்ன உண்டு? உள்ளான மனுஷன் தான் என்னுடைய ஆவிக்குரிய உலகம் என்று நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்களே, ஆனால் நீங்கள் 100க்கு 100% சோர்ந்து போகிறதுக்கு என்ன இல்லை? வாய்ப்பில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆத்மீக உலகம் அதிகமாக இந்த புறம்பான மனுஷனுக்கு ஏற்ற போதனையும், புறம்பான மனுஷனுக்கு ஏற்ற பராமரிப்பும், புறம்பான மனுஷனுக்கு ஏற்ற பாதுகாப்பும், புறம்பான மனுஷனுக்கு ஏற்ற விடுதலைகளையும், புறம்பான மனுஷனுக்கு ஏற்ற நன்மைகளையும் ப்ரமோட் பண்ணுகிறபடினால் இதெல்லாம் தேவையில்லை என்று நான் ஒரு முறையும் சொல்ல மாட்டேன். தேவை. இதை முதலிடம் கொடுத்தபடினால அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த சரீரத்துக்கு தக்க, இந்த உலகத்துக்கு தக்கதான நன்மைகள் கிடைக்காமல் போகும்போது ஆத்மீக உலகத்தை விட்டு அவர்கள் வெளியே போவதற்கு என்ன உண்டு? 100க்கு 100% வாய்ப்புண்டு. அல்லேலூயா. உண்மையிலே ஒரு மனிதன் இந்த புறம்பானது வாழ்க்கை அல்ல, இது எனக்கு ஒரு சட்டை போல. பாருங்கள், உதாரணத்துக்காக என் சரீரத்தின் நிர்வாணத்தை மறைக்க நல்ல வஸ்திரத்தை நான் அறிந்திருக்கிறது போல என்னுடைய உள்ளான மனுஷனை பாதுகாப்பு கவசமாய் வைக்கப்பட்டதற்கு பேர் தான் என்னது? இந்த புறம்பான மனுஷன். இப்ப புரியும்படியாய் சொல்லுகிறேன். எப்படி என்னுடைய சரீரத்தை நான் மறைப்பதற்காக நல்ல வஸ்திரத்தை நான் போர்த்தி இருக்கிறேனோ, இதே போல என்னுடைய உள்ளான மனுஷனை போர்த்துவதற்கு தரப்பட்டிருக்கிற ஒரு போர்வை தான் நம்முடைய சரீர பிரகாரமான புறம்பான மனுஷன். ஆகிலும் இந்த போர்வையை இப்பொழுது களைந்து போடுவோம் என்று விரும்பாமல் நாள் வரும்போது களைந்து போடலாம் என்று பவுலுக்கு பாசையில சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5 இப்ப போண்டா, இங்க இருக்கிறது, பக்கத்துல தான் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அதனால இந்த போர்வை ஆகிய சரீரத்துக்கு நன்மைகள் வேண்டாம் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க 90% உள்ளான மனுஷனுக்கும் 10% யாருக்கும் கொடுக்கணும்? புறம்பான மனுஷனுக்கும். ஆனா இங்க நமக்கு பற்றின ஒரு மகா பெரிய குழப்பம் அல்லது தவறு என்ன அப்படின்னு கேட்டா, 90% புறம்பான மனுஷனுக்கு கொடுத்தோம், 10% உள்ளான மனுஷன் கொடுத்தோம். அதனால நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்தில் நம்மளால நிக்க முடியாது. ஒரு காற்றடிச்சு முன்னாடி நம்ம அட்ரஸ் இல்லாம என்ன நம்ம வாயெடுத்துன்னு சொல்லுவோம். இத்தனை காலம் நாங்க ஆராதிச்சு ஒன்னும் எங்களுக்கு உண்டு இல்லையா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்ப 2 மனுஷனை கண்டுபிடிக்கணும், 2 மனுஷனுடைய தேவையும் கண்டுபிடிக்கணும். 2 மனுஷனுடைய தேவையும் 2 மனுஷனுடைய பிரச்சனையும் கண்டுபிடிக்கும் போது நம்ம ஒரிஜினலி யாருக்காகத்தான் நம்ம வாழணும் அப்படி என்கிற ரகசியம் நமக்கு வெளிப்படும். அந்த வெளிப்பாடு நமக்கு கிடைச்சுன்னா, அதனாலேயாக்கும் பரிசுத்தவான்கள் சொன்னார்கள், என்ன சம்பவித்தாலும் நாங்கள் சோர்ந்து போகவே மாட்டோம், எது வேணும்னாலும் நடக்கட்டும். அல்லேலூயா. எது வேணும்னாலும் நடக்கட்டும். ஏன்னா இது அழிந்து போகக்கூடியது. மண்ணான இந்த உடல் மண்ணாக போனாலுமே, மண்ணான இந்த உடல் மண்ணாக போனாலுமே, எக்காலம்
முழங்கும் போது மகிமையாய் எழும்போம். எக்காலம் முழங்கும் போது மகிமையாய் எழும்போம். இலோக ஜீவனே அது புல்லுக்கு ஒப்பானதே. இலோக ஜீவனே அது புல்லுக்கு ஒப்பானதே. வாடி போகும் பூவை போல மாய்ந்து போகுமே. ஓ வாடி போகும் பூவை போல மாய்ந்து போகுமே. மண்ணான இந்த உடல் மண்ணாக போனாலுமே, மண்ணான இந்த உடல் மண்ணாக போனாலுமே, எக்காலம் முழங்கும் போது மகிமையாய் எழும்போம். எக்காலம் முழங்கும் போது மகிமையாய் எழும்போம். அல்லேலூயா. இந்த சரீரத்தை நீங்க எவ்வளவு ப்ரோமோட் பண்ணினாலும் இந்த சரீரத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது. யாராலையும் காப்பாற்றலான்னு நினைச்சாலும் அரசாங்கம் அதற்கு உதவவே உதவாது. அவங்க 2 நாள் 3 நாள் பெர்மிஷன் தந்துட்டு சொல்லுவாங்க, ஒழுங்கு மரியாதையை மாத்தி இருக்கணும். அல்லேலூயா. அப்ப யாருக்காக நீங்க வாழ்றீங்க? இந்த புறம்பான மனுஷனுக்காகவா, உள்ளான மனுஷனுக்காகவா? உள்ளான மனுஷனுக்காக நீங்க வாழுகிறீங்கன்னா எந்த நெருக்கமும் உங்களை தடுக்க முடியாது. எந்த சவால்களும் உங்களை ஒரு அணு அளவு கூட உங்களை ஸ்டாப் பண்ணி வைக்கவே முடியாது. இந்த சரீரத்துல பாடுண்டு, கஷ்டம் உண்டு. இந்த மனுஷன் இந்த சரீரத்தை அவர் என்ன சொல்லுகிறார்? எங்கள் புறம்பான மனுஷனானது ஒவ்வொரு நாளும் அழிந்து கொண்டிருக்கிறது, அழிந்து கொண்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், எப்படி நம்ம கேட்கலாம், உங்க புறம்பான மனுஷன் அழிதுன்னா நீங்க எப்படி பிரதர் சோர்ந்து போகாம நிக்கிறீங்க? நீங்க எப்படி நிக்கிறீங்க விசுவாசத்துல? நீங்க எப்படி நிக்கிறீங்க? எப்படி நீங்க இந்த ஆவிக்குரிய உலகத்துல நீங்க இவ்வளவு நீங்க வின் பண்ணி நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, அதனால தான் அவங்க சொன்னாங்க, ஒரு காரியம் எங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறது. உள்ளான மனுஷன் இங்க நாளுக்கு நாள் இது புறம்பானது சோரும் போது, புறம்பானது அழியும் போது, நாளுக்கு நாள் உள்ளான மனுஷன் என்ன செய்கிறான்? என்ன செய்கிறான்? இங்க நேர திருப்பி இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் டெத் ஆயிட்டு இருக்கிறான். உண்டா இல்லையா? உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறான்? மரித்து கொண்டிருக்கிறான். இந்த நிகழ்காலத்தை சொல்கிறேன் பாஸ்டர். ஆமா, வசனம் சொல்லுகிறதில்ல, இந்த நிகழ்காலத்தை சொல்லுகிறேன். இந்த காலத்தில் ஆவிக்குரியவர்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? சோர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லவர்கள் உண்டு, நான் பொதுவாக சொல்லுகிறேன். ஆனா அங்க ஆவிக்குரிய உலகத்துல நடந்தது என்ன நடந்து கொண்டிருந்ததுன்னு சொன்னா, கல்லறிந்த போதும், கப்பர் சேதம் வந்த போதும், பாடு வந்த போதும், நெருக்கம் வந்த போதும், பாருங்கள், சாவு. இனி ஒரு அதிகாரத்துல கூட போய் படிக்கும் போது பாருங்கள், ரோமருக்கு எழுதின நிருப புஸ்தகம் வேகமாய் ஓடுகிறது. ஆமென் சொல்லிவிடுகிறேன். ரோமர் நிருப புஸ்தகத்தை நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து சீக்கிரமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருப புஸ்தகம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தில் வாசியுங்கள். உமது நிமித்தம் எந்த நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடு. இப்ப பாருங்கள், உமது நிமித்தம், ஆண்டவர் நிமித்தம், இந்த ஆவிக்குரிய உலகத்தில் வந்தது நிமித்தம், உமது நிமித்தம் எந்த நேரமும் கொல்லப்படுகிறோம். அனுதினமும் சாகிறார்கள், அனுதினமும் கஷ்டம், அனுதினமும் உபத்திரம், அனுதினமும் போராட்டம். உமது நிமித்தம் எந்நேரமும் அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல. ஒரு கொல்ல கொண்டு போகிறவன் ஒரு மாட்டை ஆட்டை அடித்து வேதனைப்படுத்தி அவன் கொண்டு போகிறது போல பாருங்கள், இந்த மனுஷர்களுடைய வாழ்க்கை இப்படி ஆயிருக்கிறது. மட்டுமல்ல சொல்லுகிறார்கள், ஆமீன், அதாவது தொடர்ந்து நம்ம படிக்கும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்கள், ஆமீன், உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, அடுத்து 38ல மரணம், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியானாலும், வருங்காரியானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், எந்த சிருஷ்டியானாலும் என் இயேசுவை விட்டு என்ன வேற பிரிக்கவே, என்ன ஒரு கால் நான் வைத்த இடத்துல இருந்து என்ன பேக்ல கொண்டு போகவே, பசி வந்தாலும், பட்டினி வந்தாலும், உபத்திரம் வந்தாலும், பின்ன இன்னைக்கு
சமீப காலத்துல யாரோ ஒரு ஆள் சொன்னாங்க, ஏன் சிஸ்டர் வரல? சாரி எடுத்து கொடுக்காதனால கூட்டத்துக்கு வரல, நான் தள்ளிட்டு வந்துட்டேன். கிறிஸ்துமஸுக்கு என்ன எடுத்து கொடுக்கலையா? அட சொல்லுங்களே, நீங்க எல்லாம் அப்படி ஒண்ணும் இல்லை இல்லையா? அதுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். பவுல் சொல்லுகிறது அப்படித்தான். நிர்வாணம் ஆனாலும், நாசமோச ஆனாலும், பசி ஆனாலும், உபத்திரவம் ஆனாலும், நிந்தை ஆனாலும், தேவதூதர்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், நிகழ்காரி ஆனாலும், வருங்காரி ஆனாலும், ஆண்டவரை விட்டு ஒண்ணு எங்களை என்ன செய்யல. ஆனா இன்னைக்கு எத்தனையோ இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும்போது மக்கள் ஆண்டவரை விட்டு தூரப்பட்டு போகிறத பார்க்கும்போது நம்மளால தாங்கிக் கொள்ளவே, ஏன் அப்ப ஆண்டவர் இவ்வளவுதான ருசிச்சாங்கன்னு நமக்கு தோணி போகுது. இவ்வளவுதான ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, ஆண்டவருக்காக இதையும் கூடவா சகிக்க மாட்டாங்க, இதையும் கூடவா தாங்கிக் கொள்ள மாட்டாங்க, இதையும் கூடவா பொறுத்து கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அப்போ அவங்க முழுக்க 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 அவங்க கர்த்தரை நாடினதும் கர்த்தரை தேடினதும் நித்திய ஜீவனுக்காக அல்ல, இகலோக வாழ்க்கைக்காக. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்போமானால் எல்லா மக்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் நாம் மாறுவோம். இம்மை வேண்டாம் என்று நான் சொல்ல மாட்டேன். 30, 40, 60 வருஷம் நம்ம வாழும் போது நமக்கு ஒரு புருஷனும் ஒரு மனைவியும் 2 பிள்ளைகளும் வாழுகிறதற்கு ஒரு 8 பெட்ரூம் ஒன்றும் தேவையில்லை. ஒரு 4 பெட்ரூமோ 2 பெட்ரூமோ 3 பெட்ரூமோ பின்ன ஒரு சின்ன சிம்பிளா சௌரியத்துல 1 2 நல்ல கட்டிலும் வாய்ப்புகள் எல்லாம் தேவை. ஆசை நமக்கு வேண்டவே. நம்ம காற்றுக்கு மழைக்கும் ஒதுங்கி போகிறதற்கு நமக்கு 50 லட்சத்துல ஒண்ணு வேண்டாம். ஒரு 10 12 ஒரு 2 3 லட்சத்துல எங்களுக்கு கார் இந்த காலத்துல கிட்டும்னா அது தேவை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தேவை வேற, ஆசை வேற. ஏன்னா நிறைய பேர் ஜெபிக்கிறது தங்கள் இச்சை நிறைவேற்றும்படியாக. ஆசை நிறைவேறணும், ஆசையை வெளிப்படுத்தணும். எதுக்காக? 40 வருஷ வாழ்க்கை வாழும்போது ஒரு பிரில்லியண்டா இங்க மாறிட்டு யாருக்கோ அதையெல்லாம் விட்டுட்டு சமயமா இனி நான் பாடுனீங்க, நீங்க அழுவீங்க. எல்லாருக்கும் முகம் இப்படி ஆயாச்சு. சமயம் என்கின்ற நேரம், தனக்கு குறிக்கப்பட்ட நேரம் என்கின்ற ரதத்தில் ஏறி அவங்க போகும்போது பண்டுபடி ஒரு பாட்டு உண்டு, அது பாடும்போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சுதே, மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சுதே, ஐயோ கழுகு நரிகள் கொத்தி திங்க காலமாச்சுதே, ஐயோ கழுகு நரிகள் கொத்தி திங்க காலமாச்சுதே. மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் மாறிக்கொள்ளுதே, மரணம் மாறிக்கொள்ளுதே. காப்பு கொலுசு கம்மளு ஜிமிக்கி எல்லாம் போச்சுதே, காப்பு கொலுசு கம்மளு ஜிமிக்கி எல்லாம் போச்சுதே, ஐயோ படிப்புள்ளோரை சுடுகாடு கொண்டு போச்சுதே, ஐயோ படிப்புள்ளோரை சுடுகாடு கொண்டு போச்சுதே. அல்லேலூயா. ஆனா இத்தனை காலமும் வாழ்ந்தது எதுக்காக? நான் ஒரு மரண வீட்டுல போயிருந்த போது அங்க ஒரே ஒப்பாரி வச்சு அழுதுட்டு போற பாட்டு பாடுனாங்க. அது என்ன பாட்டு தெரியுமா? ஷூ வேணும்னு கேட்டேன், மக்களே ஷூ வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நீ போடு மக்களே. அல்லேலூயா. அந்த பிள்ளைக்கு இனி ஆசை இருக்குமா? வருமா அந்த ஆசை? நீங்க டிவி வாங்கணும், சினிமா பார்க்கணும் எல்லாம் ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லி நம்ம பண்டு காலத்துல எல்லாம் எடுத்து உட்கார வச்சு சினிமா வச்சு போட்டு காட்டி கொடுப்பாங்க. அந்த ஆள் இப்படியே உட்கார்ந்து இருப்பாரு சேர்ல. படம் அங்க ஓடிட்டு அனுபவிக்க முடியுமான்னு கேட்கிறேன். அனுபவிக்க முடியாத ஒண்ணுக்காகவா நம்ம இந்த நித்திய ஜீவனை இழக்கிறோம்? எது உங்க கூட வரும் என்பதை நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. இந்த சரீரம், இந்த புறம்பான வாழ்க்கை, இந்த புறம்பான மனுஷனானது கண்டிப்பாக நமக்கு, ஆனா இது தேவை. எப்படின்னு நாங்க பிரசங்கம் பண்ணுறது எதுக்குன்னா இது ஒரு போர்வை.
இந்த சரீரத்தை காத்துக்கொள்கிறதுக்கு இந்த வஸ்திரத்தை போட்டு போல இதை கழுவணும், இதை பரிசுத்தப்படுத்தணும், இதை தூய்மைப்படுத்தணும், இதுல அழுக்கு இல்லாம, இதுல நோய் நொடி இல்லாம, அப்படி எல்லாம் பேணக்கூடிய இச்சைக்காக அல்ல, தேவைக்காக அனுபவிக்க வேண்டுமே ஒழிய வேறொரு கோணத்தில் நம்ம போகவே கூடாது. அப்படி ஒருவேளை நீங்கள் அடிச்சுவடுகளை எடுத்து வைக்கிறதுனால தான் நமக்கு என்ன வருகிறது தெரியுமா? அதிகமாக சோர்வு வருகிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எங்கேயோ காலத்தை பார்த்தா நம்ம எல்லாரும் யாராக வேண்டியவங்க? போதகராக வேண்டியவங்க. ஏன் மாறல? இதுவரைக்கும் நம்ம எழும்ப முடியல ஒரு கட்டத்தை தாண்டி. அதுக்கு அர்த்தம் தான் சோர்வு. தளர்ந்து தளர்ந்து கிடக்கிறோம், சோர்ந்து சோர்ந்து கிடக்கிறோம், பின்வாங்கி பின்வாங்கி கிடக்கிறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப பாருங்க, சரி நான் வசனத்துக்குள்ள வரணும், முன்னாடி போக முடியல. இத்தனை சம்பவங்களும் வந்தும் இந்த புறம்பான மனுஷனை அழித்தது. நெருக்கமும் பாடும் உபத்திரவம், பசி, பட்டினி, நிர்வாணம், நாசமோசம், கல்லறிதல், பட்டயம், மோசங்கள், சேதங்கள், பிரச்சனைகள் அத்தனை வந்து இந்த சரீரத்தை தாக்கி இந்த சரீரமானது நாளுக்கு நாள் அழியும் போது நம்ம கேட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுமா? பவுலே அல்லது பரிசுத்தவான்களே, ஏன் நீங்கள் இதுவரையிலும் இத்தனை பாடுகள் அனுபவித்து சோர்ந்து போகவில்லை என்று கேட்டபோது அவங்க சொன்னாங்க, அது அழிவுக்குரியது, அழியாமை ஒன்று எங்களுக்குள் இருக்கிறது. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? வெளியரங்கத்தில் நாங்கள் நீங்க பார்க்கிறது போல எங்களுக்கு சுகரு, பிரஷரு, பிரச்சனை, நோய், இத்தனை கஷ்டங்களை வைத்துக் கொண்டு நாங்க ஏன் தெரியுமா தைரியமா உங்களுக்கு இயேசு ரட்சகர் என்று சொல்லுகிறோம்னா, இந்த உள்ளான மனுஷன் எங்களுக்கு நாளுக்கு நாள் என்ன ஆக்கப்பட்டு கொண்டிருந்தது? புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை பேருடைய உள்ளான மனுஷன் வளர்ந்து கொண்டிருக்கிறான்? எத்தனை பேருடைய ஆவிக்குரிய மனுஷன் சோர்ந்து போகாம பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான்? எத்தனை பேருடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளுக்கு 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 தக்க புதிதாக்கப்படுகிறான். அல்லேலூயா. இதை விட்டுருங்க. அப்ப நம்ம இனிமே முதற்கண் நோக்கமாக எடுக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, உள்ளான மனுஷன். அல்லேலூயா. இந்த உள்ளான மனுஷனை நம்ம நேர்பார்வையாக்கும் போது மற்றதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம். அதான் ஆண்டவர் சொன்னார், ஆகாரத்துக்கு கவலை, உடைக்கு கவலை. ஆனா நமக்கு இன்னைக்கு இருக்கிற கவலை, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுப்போம். பின்ன நாளை எப்படி? உள்ளான மனுஷனுக்கு இதெல்லாம் உண்டா? உள்ளான மனுஷனுக்கான தேவை. நான் இப்படி பேசியிருந்தா போக முடியாது. உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படணும்னா ஒரு 5-6 காரியங்கள், ஒரு 7 பாயிண்ட் குறிப்பு வச்சிருக்கிறேன். 2-3 அங்களும் சீக்கிரமா நான் சொல்லும்படியாய் நான் விரும்புகிறேன். 12:30 நேரம், 12:30 டைமு எடுத்துக்கலாமா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சீக்கிரமா சொல்லுகிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஒன்றாவது, சோர்ந்து போகாமல் நம் ஆத்மீகத்தை சரியாய் ஓடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் நம்முடைய உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட எபேசியர்கள் நிருப புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். சீக்கிரமாய் வாசியுங்கள், சீக்கிரமாய். நீங்கள் கர்த்தருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படணும். உள்ளான மனுஷன் எப்படி பலப்படணும்? வல்லமையாய் பலப்படணும். சரீர மனுஷன் நல்ல வல்லமையாய் பலப்பட்டா என்ன நடக்கும்? உள்ளான மனுஷன் சோர்ந்து போகிறதற்கு வாய்ப்புண்டு. எப்போ நீங்க புரிந்து கொள்ளணும், ஏன் நமக்கு உள்ளக்குள்ள பலன் தேவை. நீங்க கேட்கணும், ஏன் நமக்கு, உங்கள்கிட்ட நீங்க கேட்டுக்கிடுங்க, ஏன் நமக்கு உள்ளுக்குள்ள பலன் தேவை. ஆமென். சொல்லிவிடுகிறேன். கலாத்தியர்களது நிருப புஸ்தகத்தை நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியர்களது நிருப புஸ்தகம், சீக்கிரமாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதனுடைய 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் வரும்போது வாசித்து பாருங்கள். 27வது வசனத்தில் 23வது வசனத்திலிருந்து வாசியுங்கள், அல்ல 22லிருந்து வாசியுங்கள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி, ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படியான பிறப்பு, சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தன். கொஞ்சம் நின்று போகிறேன். 2 பிள்ளைகள். இந்த 2 பிள்ளைகளுக்கு பேரு தான், ஒன்று புறம்பான மனுஷன், ஒன்று உள்ளான. எல்லாரும் கொஞ்சம் சொல்லுவீங்களா?
2 பிள்ளைகள். இந்த 2 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைக்கு பேர் என்னது? புறம்பான மனுஷன். ஒரு பிள்ளைக்கு பேரு உள்ளான மனுஷன். இப்ப பாருங்கள், இந்த 2 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை அடிமைத்தனத்துக்குள்ளானது, இன்னொரு பிள்ளை சுயாதீனம். சுயாதீனம் என்று சொன்னால் விடுதலையாக்கப்பட்டவன். இன்னொன்று அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்பட்டவர்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இது வேற யாரும் கிடையாது, இஸ்மவேலையும் ஈசாக்கையும் 2 பேரையும் கொஞ்சம் சித்தரித்து மாம்சத்தையும் ஆவியையும் புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறது. இஸ்மவேல் அப்படி என்றால் மாம்ச சம்பந்தப்பட்ட புறம்பான மனுஷனும், ஈசாக்கு அப்படி என்று சொல்லப்பட்டவன் ஆவிக்குரிய உள்ளான மனுஷனுக்கு ஒப்பிடப்பட்டு பேசப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்கள், இந்த 2 பிள்ளைகளும் என்ன நடந்து கொண்டிருந்தது? நான் விட்டுக்கொண்டு மறுபடி பேசுகிறேன். 4ஆம் அதிகாரம் 28 வாசியுங்கள். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்துக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல எப்பொழுதும் நடந்து வருகிறது. அல்லேலூயா. இனி ஒரு வசனத்தை கூட படியுங்கள். கலாத்தியர்களின் நிருப புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 16, 17 வசனத்தை படியுங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சத்துக்கு தேவையான இச்சையை நீங்கள் விரும்பாதிருப்பீர்கள், நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஏனென்றால் மாம்சம் ஆவிக்குரிய மனுஷனுக்கு விரோதமாகவும் ஆவிக்குரிய மனுஷன் மாம்ச மனுஷனுக்கு விரோதமாகவும் ஒன்றுக்கொன்று ஆசைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நிறைய பேருடைய போராட்டம் தான் இந்த மாம்ச பிரகாரமான சில பாடுகளையும் தோல்விகளையும் ஆசைகளை இன்பங்களை அனுபவிக்க முடியலன்னு ஆத்மீகத்தில் தோற்றுவிட்டார்கள். உண்மையிலே நான் சொல்லுகிறேன், இந்த மாம்சத்தின்படியான பிறப்பு அப்படி என்று சொல்லுவது அது ஒரு அடிமைத்தன வாழ்க்கை. ஆனா நமக்கு கிடைத்திருக்கிற மறுபடி பிறத்தல், ஜலத்தில் பிறத்தல், ஆவியில் பிறத்தல், பரிசுத்த ஆவிக்குள் ஜனிப்பிக்கப்பட்டது, இதெல்லாம் ஆவிக்குரிய மனுஷனாகிய உள்ளான மனுஷன் சம்பந்தப்பட்டது. இப்ப பாருங்கள், இப்படி 2 மனுஷர்களும் உள்ளுக்குள் ஒரே சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால இந்த மாம்சம் சொல்லுகிறது, நீ ஒரு சினிமாவை பார்க்கணும். இந்த ஆவிக்குரிய மனுஷன் சொல்லுகிறான், இல்ல அது எனக்கு வேண்டாம், அதை நான் பார்த்தா செத்து போயிருவேன், எனக்கு அது தேவையில்லை இப்படின்னு சொல்லுது. உடனே இந்த மாம்சம் இந்த ஆவிக்குரிய மனுஷனை பார்த்து சொல்லுது, ஒழுங்கா இருந்துக்க, தொலைச்சு கட்டிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆவிக்குரிய மனுஷன் இப்படி பதுங்கி இருக்கிறான். 2.5 மணி நேரம் இந்த மாம்சம் அந்த சினிமாவை பார்த்து ஆசை இச்சையை நிறைவேற்றி விட்டது. ஏன்னா நியாயமா அதுதான் நடக்கும். நான் என்ன சொல்லுகிறேன், நான் 20 வயசுல ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன். இப்ப 37 வயசு ஆகிறது. இப்ப பாருங்கள், 37 வயசான மாம்ச மனுஷனுக்கும் 17 வயசான யாருக்கும் யுத்தம்? நான் என்னைக்கு, அதாவது 20 கடைசி 17 வருஷம் கூட்டலாம். 20 வயசுல இருந்து பாருங்கள் 37 ஆகும்போது என்னுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு வயசு எத்தனை? 17. என்னுடைய மாம்ச மனுஷனுக்கு வயசு எத்தனை? இப்ப 17 வயசான ஒரு பிள்ளையும் 37 வயசான ஒருத்தனும் சண்டை போட்டா யாரு ஜெயிக்கிறது? நியாயமா யாரு ஜெயிக்கிறது? அதனாலயாக்கும் மாம்சத்தை ப்ரமோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. ஆவிக்குரிய நிலைகளில நீங்க வழிகி போகாம இருக்கணும்னா இந்த ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் இந்த, அதாவது இஸ்மவேலுக்கு 13 வயசு, ஈசாக்குக்கு 1 வயசு. இஸ்மவேல ஆமீன் விளையாடிட்டு இருக்கும் போது, தம்பி ஈசாக்க பாத்துக்கப்பா, நான் ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வரேன் ரெபேக்காள் ஆமீன் சாராள் சொல்லிக்கொண்டு போயிட்டு வரும்போது இஸ்மவேலு ஆமீன் இவன் என்ன செய்கிறான்? பந்து விளையாட்டு நடக்கிறது. ஈசாக்க போட்டு என்ன செய்கிறான்? அதை தாய்க்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆபிரகாம் இடத்துல கம்ப்ளைண்ட் போகிறது. ஆபிரகாம் ஆண்டவர் இடத்துல போகிறார். ஆண்டவர் சொல்லிட்டார், அடிமை பெண்ணையும் அடிமை பிள்ளையையும் வெளியே துரத்தி விடு. அவன் இருக்கிற காலம் வரைக்கும் ஈசாக்குக்கு உயிருக்கு எந்த கேரண்டியும் இல்லை. இன்னைக்கு மாம்சத்துல சந்தோஷம் அனுபவிக்கிறதற்காய் மக்கள் எத்தனை ஆசைகள்.
உங்க மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றாதீங்க, உங்க ஆசை இச்சையை நிறைவேற்றாங்க. கலாத்தியர் நிருபம் சொல்லுகிறது 5:24, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்தார்கள். தேவை அறைந்தார்கள் என்றல்ல, தேவை அறைந்தார்கள் என்றல்ல நாங்கள் பிரசங்கிக்கிறது. இந்த சரீரத்துக்கு தேவை உண்டு, ஆசை உண்டு. ஆசையை சிலுவையில் அறையணும், தேவையை சூப்பரா அனுபவிக்கணும். அல்லேலூயா. இதனாலேயாக்கு இந்த ரகசியம் தெரியாததுனாக்கு சிலர் எல்லாம் ஆமீன் தேவையை கூட அனுபவிக்காதபடிக்கு அதுவும் ஆசைன்னு சொல்லிட்டு கல்யாணமே கட்டாம இருக்கிறாங்க. போகட்டும், நம்ம அதை எடுக்கண்டாம். அதனால நிறைய பேர் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உடம்புக்கு தேவை நான் அறியணும், இதுக்கு ஆசை நான் அறியணும். எனக்கு பேச முடியாது, நிறைய ஆழமா பேச முடியாது. சோத்திரம். அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவுக்குரியவர்கள் இந்த மாம்சத்தையும், இந்த மாம்சத்தின் தேவை அல்ல, மாம்சத்தின் இச்சையை எங்கே அறிந்தார்கள்? ஏனென்றால் இது இச்சிக்கிற காலம் வரையிலும் உள்ளுக்குள்ள இருக்க புதுப்பிக்கப்பட வேண்டிய மனுஷனுக்கு ஒரு நாளும் அவனுக்கு பிறக்க முடியாது, அவனால வளர முடியாது. ஆனா இவங்க இத்தனை சரீரத்தில் இத்தனை பிரச்சனை சந்திக்கும் போது இந்த மாம்சத்தை ஒடுக்கினதுனால அவர்கள் சொன்னார்கள், இது அழிச்சாலும் பரவாயில்லை, எங்க உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருந்தான். ஏன் புதுப்பிக்கப்பட்டான் என்றா, எங்க உள்ளான மனுஷனுக்குள்ள எது இருந்தது? பலன் இருந்தது. என்ன இருந்தது? இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? 37 வயசான யோவான் இப்படி எழும்பி நிற்கும் போது 17 வயசான ஆவிக்குரிய யோவான் இப்படி எழும்பி நிற்கும் போது, ஒழுங்கு மரியாதை எனக்கு ஆசைக்கு நீ கீழ்ப்படி அப்படின்னு சொல்லும் போது, இப்போ என்னைக்கு நான் உனக்கு கீழ்ப்படிஞ்சேன், இனி நான் உனக்கு கீழ்ப்படிய மாட்டேன், நான் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணித்து ஆகணும்னு 17 வயசான ஆவிக்குரிய யோவான் சொல்லுகிறான். ஏன் சொன்னான் தெரியுமா? அந்த யோவானுக்குள்ள கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய பலன் அவனுக்குள்ள வந்தது. ஆவிக்குரிய உன்னத பலன் அவனை ஆமென் ஆளுகை செய்தபடினால் அந்த உன்னதமான பலம் இந்த மாம்சத்துக்கு ஏற்ற, இந்த பாவ ஏற்ற, இந்த சரீரத்துக்கு ஏற்ற, இந்த சரீரத்தையும் ஆவியை கொல்லுவதற்காக திட்டமிடுகிற வல்லமையை எதிர்த்தது. அப்ப உள்ளான மனுஷன் வளரணும்னா தேவனுடைய ஆவியினால் வல்லமையாய் பலப்படணும். சோத்திரம். அல்லேலூயா. தேவ ஆவியில் நிரம்ப வேண்டிய நேரத்தில் இந்த மாம்சத்துக்கு ஏற்றதை சிந்தித்துக் கொண்டிருந்தீங்கன்னா, இந்த மாம்சம் எழுப்பி உங்களை பந்தாடி உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை தூக்கி அங்க தூர போடும். அதுக்கு பிறகு நீங்க ஜெபிச்சுக்கிட மாட்டீங்க, அதுக்கு பிறகு நீங்க கூட்டத்துக்கு வந்துக்கிட மாட்டீங்க, அதுக்கு பிறகு நீங்க வேத புத்தகத்தை உங்க கையில எடுக்கணும்னு தோணாது. அதாக்கும் நீங்கள் சோர்ந்து போகிறதற்கு அடையாளம். ஆவிக்குரிய நிகழ்கால வட்டாரத்தில் இதுதான் இன்றைக்கு அதிகமாக கேட்கப்படுகிறது. எங்களால ஜெபிக்க முடியவில்லை, எங்களால வேதத்தை படிக்க முடியவில்லை, எங்களால அதிகமாக உபவாசிக்க முடியவில்லை. கடந்த நாட்கள் ஒரு ஊழியரை என்னிடத்தில் வந்து கேட்டார். உபவாசத்தை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டு முடிந்தவுடன் அவர் கேட்டார், என்னால் ஏன் உபவாசிக்க முடியல, நீங்க சொல்லுங்க. நான் சிரிச்சிட்டு சொன்னேன், உடம்புல ஒரு இலை பலம் இருந்தால் அது சாத்தியமுள்ள காரியம் அல்ல. சிரிச்சிட்டு நான் போயிட்டேன். ஆனா அதனுடைய விடை அதுவே அல்ல. அந்த அவர்கள் மாம்சம் அவர்கள் ஆவிக்குரிய மனுஷனை மேற்கொண்டது. புதுப்பிக்கப்பட வேண்டிய மனுஷனை, பலம் பெற்று எழும்ப வேண்டிய மனுஷனை, உன்னதத்துக்கு நேராக உயர்த்தப்பட வேண்டிய மனுஷனை, ஆத்மீகத்தில் வளர வேண்டிய மனுஷனை அது குறுக்கி குறுக்கி வைத்துட்டு, அதாவது சாது கொச்சு குஞ்சு உபதேசின்னு ஒரு உபதேசியார் இருந்தார் இல்லையா, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா நீங்க? நிறைய பாட்டெல்லாம் எழுதியிருக்கிறார். அவரை குறித்து இப்படி ஒரு சரித்திரம் சொல்லுவாங்க. தங்களுடைய குழந்தை மரித்த போது, உண்மையா பொய்யானு தெரிய கேட்ட செய்தி, குழந்தை மரித்த போது அதை யாருக்கும் சொல்லல. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை வேளை. அந்த பிள்ளையை அங்க வீட்டுக்குள்ள படுக்க வச்சுட்டு அவர் சபாராதன் நடத்தி இருக்கிறார். சபாராதன் நடத்திட்டு சபாராதனை முடியும் போது சொன்னார், ஆரும் போகிறது என்ற குஞ்சு இങ്ങനെ மரிச்சு போய் அவன் நம்மளை ஃபைனல் ஆயிட்டு செய்യേണ്ട காரியங்களൊക്കെ செய்யணும் அப்படின்னு சொன்னது எல்லாருக்கும் அதிர்ச்சி. சொந்த பிள்ளை மரித்ததுக்கு பிறகு இவர் வந்து கூட்டம் நடத்த வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு வச்சு 2 கையில ஏந்தி வச்சு பாடினதான், ദോഷമായിട്ടൊന്നുമെന്നും എൻ്റെ നാഥൻ ചെയ്യുകയില്ല,
ദോഷമായിട്ടൊന്നുമൊന്നും എൻ്റെ നാഥൻ ചെയ്യുകയില്ല. എന്നെ അവരടിച്ചാലും അവരെന്നെ സ്നേഹിക്കുന്നു. ഓ എന്നെ അവരടിച്ചാലോ അവരെന്നെ സ്നേഹിക്കുന്നു. കഷ്ടനഷ്ടമേറി വന്നാൽ ഭാഗ്യവാനായി തീരുന്നു ഞാൻ. കഷ്ടനഷ്ടമേറി വന്നാൽ ഭാഗ്യവാനായി തീരുന്നു ഞാൻ. ഓ കഷ്ടമേറ്റ കർത്താവോട് കൂട്ടാളിയായി ചേരുന്നു ഞാൻ. ഓ കഷ്ടമേറ്റ കർത്താവോട് കൂട്ടാളിയായി ഞാൻ. ദുഃഖത്തിൻ്റെ പാനപാത്രം കർത്താവിൻ്റെ കയ്യിൽ തന്ന. ദുഃഖത്തിൻ്റെ പാനപാത്രം കർത്താവിൻ്റെ കയ്യിൽ തന്ന. സന്തോഷത്തോടതു വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ. ഓ സന്തോഷത്തോടതു വാങ്ങി ഹല്ലേലൂയ. பாட்டெழுதின மனுஷன் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் முடிந்த உடனே ஒரு பாவப்பட்ட பிரசங்கியார் இல்லையா அவரை கல்யாண வீட்டிலிருந்து எழுப்பிவிட்ட சூழ்நிலைகள் உண்டாம். பெந்தைக்கோஸ்தேக்காரன் ஆனதுனால அதனால இவருக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு ஒரு பெரிய டீபா ஃபுல்லா நல்ல சூப்பரான சிக்கன் மட்டன் அந்த காலத்துக்கு ஏற்ற நல்ல உணவுகள் ஆயத்தப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சம் உபதேசி அங்க சாப்பிடுகிறதற்கு போய் அமர போகும்போது பெரிய வரவேற்பு. அவர் கேட்டாராம், ஒரு சின்ன கிண்ணம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாராம். உடனே ஒரு சின்ன பவுல் கொண்டு கொடுத்தாங்க. உடனே ஒரு 10 ஆமீன் சோறு அதுக்குள்ளே எடுத்து விட்டு அதில் இருந்த தண்ணி பாட்டில் குறைய வெள்ளமும் எடுத்து விட்டு ஆமீன் கொஞ்சம் ஊறுகாயும் போட்டு கலக்கி அதை குடிச்சிட்டு சொன்னாராம், இது வேற யாருக்கும் பாவப்பட்டவருக்கு ஆகாரம் பஷ்ணம் கொண்டு கொடுக்கணும். இது கொச்சு குஞ்சு உபதேசி தின்னுவாണെങ്കിൽ கொச்சு குஞ்சு வளரும், உபதேசி வளரத்தில்ல. இது தின்னால் கொச்சு குஞ்சு வளரும், உபதேசி அப்படின்னா இது மாம்சத்தை ப்ரமோட் பண்ணும், மாம்சத்தை வீரியப்படுத்தும், என்னுடைய ஆவிக்குரிய மனுஷனை அதை அழிக்கும். அதனாலேயாக்கும் பண்டு காலத்தில் சில பரிசுத்தவான்கள் சிக்கன் தின்ன மாட்டாங்க, மட்டன் தின்ன மாட்டாங்க, முட்டை தின்ன மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய மாம்சத்தில் பயங்கர பலம் ஆரோக்கியம் வரும். மாம்சத்தில் பலம் வந்தா கோபம் வரும். கோபம் வந்தா ஆரையங்களும் ஓங்கி அடிக்கணும்னு தோணும். அடிச்சா அவர்களுடைய ஆத்மீகம் நஷ்டப்படும். அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. மாம்சம் அவர்களுடைய ஆத்மீகத்தை கொன்று போடும். அதனால சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தினார்கள். நம்ம அப்படி கடின பத்தி ஒன்றும் செய்யண்டாம். ஆவியானவரை நம்ம உள்ள பெற்றுக்கொண்டா போதும். பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தா இந்த மாம்சத்தை அது மேற்கொள்ளும். எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? எனக்கு அந்த ஆவியானவர் வேணும்னு சொல்லுகிறவங்க கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து, எனக்கு அந்த ஆவியானவர் வேணும், எனக்கு அந்த ஆவியானவர் வேணும், எனக்கு அந்த ஆவியானவர் வேணும், எனக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் வேணும், எனக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் வேணும். எல்லாரும் கரங்களை தட்டி நாவுகளை திறந்து, கரங்களை தட்டி நாவுகளை திறந்து, ஆண்டவரே என்னுடைய உள்ளான மனுஷன் என்னுடைய மாம்சத்தை மேற்கொள்வதற்காக என்னுடைய உள்ளான மனுஷனிலே ஒரு ஆவிக்குரிய பலன் எனக்கு தேவைப்பா. எங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பலன் எங்களுக்கு தேவை. அல்லேலூயா. நான் நிறைய சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் அடுத்த பகுதிக்கு போகிறேன். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 சீக்கிரமாய் வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 10:3 2 கொரிந்தியர் 10:3 நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும், பாருங்கள் எவ்வளவு பயங்கரமான வார்த்தை. நாங்க மாம்சத்தில் தான் வாழுகிறோம், ஆனால் நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் நாங்க என்ன செய்கிறது கிடையாது, மாம்சத்தின்படி யுத்தம் பண்ணுகிறவர்கள் அல்ல. அப்ப நமக்கு இப்ப கிடைக்க வேண்டிய ஒரு பரம பாக்கியம் என்ன தெரியுமா? நம்ம எவ்வளவு தடிச்சு கொளுச்சு வீரர்களை போல தீரர்களை போல இருந்தாலும் மாம்சத்தின்படியான ஆயுதங்கள் நமக்கு இல்லவே.
நம்மளை பார்த்து ஆச்சரியப்படணும். இத்தனை ஹைட்டும் வெயிட்டும் இருக்கிற மனுஷனுக்கு தாழ்மையை பாருங்க. ஐயோ அவருக்கு அன்பை பாருங்க. ஐயோ அவருக்கு சாந்தத்தை பாருங்க. ஐயோ அவருக்கு பணிவிடையை பாருங்க. அல்லேலூயா. அல்ல நீங்க சூக்க போல இருந்தாலும் பரிசுத்த ஆவி உள்ளுக்குள்ள இல்லைன்னா உங்களை உலகம் சொல்லும் அந்த மனுஷன் சின்னதா இருந்தாலும் பயங்கர முற்கோபி, பயங்கர கோபக்காரன், பயங்கர குசுறுதி உள்ளவன், அடின்னு சொல்ல முன்னாடி அடிப்பான். ஆனா ஆவிக்குரியவன். ஆனா மாம்சத்துல போர் செய்து கொண்டே உள்ளான மனுஷன்ல பலம் இல்லை. மாம்சத்தை மேற்கொள்வதற்குள்ளான மனுஷனில் இப்ப பாருங்கள், மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தாலும் எங்களுக்கு மாம்சத்தின்படியான ஆயுதம் இல்லை. எங்கள் போர் ஆயுதமோ மாம்சத்துக்கு ஏற்ற கோபம், மூர்க்கம், வைராக்கியம், பகை, எரிச்சல், பிணக்கம், கலக்கம், ஆமீன், எரிச்சல், ஆமீன், பகைகள், ஆமீன், வேற எந்த கிரியைகளும் எங்களுக்கு இல்லை. ஆனால் பெரிய எரிகோ கோட்டை போன்ற கோட்டையா இருந்தாலும் அந்த கோட்டையை வேணும்னாலும் உடைக்கத்தக்க தேவ பலம் எங்களுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. எங்க கையில மாம்சத்தின்படியான ஒரு ஆயுதமும் இல்ல. ஆனா எங்களை சுற்றி எரிகோ போல கோட்டை கட்டி வச்சாலும் அதை உடைக்கத்தக்க பவர் எங்களுக்குள்ள இருக்கு. அதுக்கு பேர் தான் தெய்வ பலம். இந்த உள்ளான மனுஷன்ல இந்த தெய்வ பலம் வந்து வச்சுக்கிடுங்க. இந்த மாம்சம் வெல்லப்படும், அங்க பாரு அப்படின்னு சொல்லும் போது பொல்லாதாவியே அப்படின்னு உள்ளான மனுஷன் உடனே கேட்பான். ஏன்னா அவனுக்குள்ள என்ன உண்டு? நீ அதை பாராதே, அது பல 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 தோணும். பாவத்துக்கு பயங்கர பிரசன்னமாக்கும். பாவம் கவர்ச்சி உடையது. பாவம் உங்களை டக்குன்னு சொல்லிட்டு கவர்ந்தெழுக்கும். பாவத்துக்கு 3 தன்மை உண்டு. கவர்ச்சி உடையது, ஆமீன், ஆளுகை உடையது, அதிகாரம் உடையது. உங்களை எங்க வேணும்னாலும் நடத்துவதற்கு அதற்கு பலம் உண்டு. உங்களுக்கு கட் அண்ட் ரைட் அவங்க கிட்ட பேசு. நீ எடு, மொபைல் எடு, யூடியூப் ஓபன் பண்ணு, இந்த வெப்சைட் ஓபன் பண்ணு. நீங்க ஒரு சின்ன பிள்ளைய போல நீங்க போய் பக்கத்துல பைபிளும் இருக்கும், நீங்க ஜெபம் பண்ணதுக்கு போனதாக்கும். அந்த மாம்சம் உங்ககிட்ட சொல்லும், நீ ஒழுங்கு மரியாதை மொபைல் எடு, யாராங்களும் போன் பண்ணிருக்கான்னு பாரு. அது உங்களை கொண்டு போயிட்டே இருக்கும். அதே நேரம் உங்க உள்ளான மனுஷனுக்குள்ள பலம் இருந்தா சொல்லும், மொபைலா தூக்கி எங்க வேடா, பைபிள் எடு, முழங்கால் போடு, ஜெபம் பண்ணு, இன்னைக்கு நீ உபவாசிக்கணும். யார் சொல்லும்? உள்ளான மனுஷன். இப்ப இவங்க சொல்லுகிறாங்க பாருங்க, மாம்சத்துல தான் வாழுகிறோம், ஆனா எங்களுக்கு ஆயுதம் இல்லை. ஆனா எங்களுக்கு விரோதமா என்ன இருக்கு? அரண் இருக்கிறது, எரிகோ கோட்டை இருக்கிறது. எங்களை அடக்கிறதுக்கு என்ன இருக்கிறது? எரிகோ கோட்டை இருக்கிறது. ஆனா இந்த எரிகோ கோட்டையை நாங்க என்ன செய்வோம்? உடைப்போம். எதனால? எங்களுக்குள்ள என்ன இருக்கிறது? தெய்வ பலம். பாருங்கள், அந்த தெய்வ பலத்தை அவங்க சொல்லுகிறார்கள். அவைகளால் 1 தர்க்கம், 2 வாசிங்க, நீங்க வாசிங்க. 1வது தர்க்கம், 2 தெய்வத்தை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற மேட்டிமை, 3 எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய ஏன் உள்ளான மனுஷன் ஆவியில வல்லமையாய் பலப்படணும். புறம்பான மாம்சத்தின் பலம் அல்ல பலம். உள்ளான மனுஷனுக்குள்ள ஏன் பலம் தேவை? ஏன்னா இங்கே எரிகோ போல கோட்டை கட்டி வச்சிருக்கிறது. ஆமென். 3 வல்லமையாக்கும். 1வது அந்த வல்லமைக்கு பேரு தர்க்கத்தின் ஆவி. என்ன ஆவி? ஆவிக்குரியவர்களை எப்ப ஒரு சின்ன வார்த்தையை வைத்து, ஒரு சின்ன காரியத்தை வைத்து சண்டைக்கு இழுக்கலாம் என்று போராடுகிற ஒரு ஆவி, தர்க்கத்தின் ஆவி. அப்ப யாரெങ്കിലും நமக்கு விரோதமா எண்ணங்களும் வாய்களை திறந்து பேசும்போது நானும் கேட்டு கேட்டுதான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லாம, சரி போட்டு மன்னிச்சிருங்க, விடுங்க, சாரி, மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிருப்பேன், விடுங்க அப்படின்னு சொல்லுகிறது தெய்வ பலமும், எதிர்க்கிறது மாம்ச பலமும். உங்க புருஷனாரை பார்த்து நீங்க எதிர்க்கிறீங்களா? தாழ்ந்து கொடுக்கிறீங்களா? சமூகத்தை பார்த்து நீங்க எதிர்க்கிறீங்களா? தாழ்ந்து கொடுக்கிறீங்களா? மன்னிக்கிறீங்களா? விட்டு கொடுக்கிறீங்களா? சகிக்கிறீர்களா? நஷ்டப்படுகிறீர்களா? அநியாயத்தை சகிக்கிறீர்களா?
இல்ல நான் குனிஞ்சு நடக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு குறுக்கல புண்ணொன்னும் இல்ல. ஒழுங்கு மரியாதை நீ நடக்கலன்னு எனக்கு சுபாவம் உனக்கு தெரியாதுன்னு சொல்றீங்களா? அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய மனுஷன் ஒரு நாளும் புதுப்பிக்கப்பட முடியாது. 2, நமக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமை என்ன தெரியுமா? தேவனை அறிகிற அறிவை அதற்கு விரோதமாய் கொண்டு வருகிற பெருமை. நிறைய பேரை விளத்தழுனது என்ன தெரியுமா? ஒரு பாட்டு பாட தெரிஞ்சா போதும், அவன் வந்து சொல்லுவான், வெல்டன் வெல்டன். இவன் நாளைக்கு போய் தலகுத்தர விழுவான். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற மேட்டிமை. ஒரு ஜெபிக்க தெரிஞ்சா போதும், ஒரு முளை போட தெரிஞ்சா போதும், ஒரு பிரசங்கம் பண்ண தெரிஞ்சா போதும். ஏன்னா அவனாக பயங்கர, அதாவது ஸ்பர்ஜன் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அதோ டிஎல் மூடின் 2 பேர்ல ஒரு ஆள், மறந்துட்டேன். பயங்கரமான செய்தி முடிஞ்ச உடனே ஒரு முன்னாடி ஒரு பிரதர் ஓடி வந்து சொன்னான், பிரைஸ் லார்ட், ரொம்ப சூப்பர் செய்தி, எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது, பிரைஸ் லார்ட். உடனே அவர் சொன்னாராம், நீங்க சொல்லுவதற்கு முன்பதாக ஒரு நபர் என்கிட்ட வந்து சொல்லிட்டார். அந்த மனுஷன் கேட்டானா, யாரு? நான் தானே ஃபர்ஸ்ட் அவங்கள சந்திச்சேன், நான் தானே முதல்ல அவங்கள சந்திச்சேன். அவர் சொன்னாராம், நீங்க வருவதற்கு முன்னாடி சாத்தா என்கிட்ட சொல்லிட்டான், ஸ்பர்ஜன் நீ இன்னைக்கு சூப்பரா பிரசங்கம் பண்ண, நீ இன்னைக்கு சூப்பரா பாடுன, நீ இன்னைக்கு நல்ல இசை போட்ட, நீ இன்னைக்கு நல்ல ட்ரெஸ் பண்ண, சூப்பரா இருக்கக்கா, இந்த சாரி எங்க இருந்து எடுத்தீங்க? ஆமேன். என்ன தெரியுமா? நிக்கிற நம்மளை விழத்தள்ளுகிறதற்காக பிசாசு கொண்டு வருகிற போர் ஆயுதம். அப்ப என்ன சொல்லணும் தெரியுமா? ஒண்ணும் இல்லை பிரதர், கிருபை கிருபை. எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? அதுக்கு பேராக்கும் ஆவிக்குரிய பலம். ஆவிக்குரிய பலமாக்கும் நம்ம தாழ்ந்து கொடுக்கிறது. நம்ம நினைப்ப 2 படிக்கு மேல யாரோ இதாக்கும் நமக்கு பலம்னு. எங்களை ஆர்டினேஷன் பண்ணும்போது நான் நினைச்சேன், அப்பா ஆர்டினேஷன் பண்றாங்க, பாஸ்டர் ஆர்டினேஷன் பண்றாங்க, இவாஞ்சலிஸ்ட் ஆர்டினேஷன் பண்ணாங்க, எல்டர் ஆர்டினேஷன் பண்ணாங்க, பாஸ்டர் ஆர்டினேஷன் பண்ணாங்க, எங்களுக்கு இன்னைக்கு ஒரு பதவி. ஆமீன். இன்னைக்கு ஆமீன். அவர் தமிழ்நாட்டில் பேசிட்டு இருக்க இந்த பொங்கல் லீவில் சாம் ஜார்ஜ் அவராக்கு அன்னைக்கு பிரசங்கம் கர்நாடகாவில், அந்த கர்நாடகா ஐபிசியில் வச்சு நடந்தது அந்த ஆர்டினேஷன் மீட்டிங். எல்லாரும் முழங்கால பிடிச்சி விட்டுருக்குறாங்க. விட்டுட்டு அவங்க பிரசங்கம் பண்ணும்போது என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க? இன்னைக்கு നിങ്ങൾക്ക് ഒരു കൊമ്പൊന്നും മുളച്ചിട്ടില്ല, ഇന്ന് നിങ്ങൾ ഒരു பெரிய വ്യക്തിയൊന്നുമല്ല, ഇന്ന് തൊട്ട് നിങ്ങൾ വേറൊരു പൊസിഷനിലൊന്നും മാറിയിട്ടില്ല, ഇന്ന് തൊട്ട് നിങ്ങൾ ഇരുന്നതേക്കാൾ ഒരു സ്റ്റെപ്പ് താഴെയാണ് പോകുന്നത്. அத்தனை நேரம் நம்ம நினைச்சிட்டு இருந்தது தெரியுமா? நாங்க பாஸ்டர் ஆக போறோம், நாங்க இவாஞ்சலிஸ்ட் ஆக போறோம், நாங்க எல்டராக போறோம், நாங்க இனிமே கொஞ்சம் கூட. உங்களில் எவன் பெரியவனா இருக்க வேண்டுமோ அவன் எல்லாருக்கும் சிறியவனா இருக்கணும், பணிவிடைக்காரனா இருக்கணும். போதகரும் ஆண்டவருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவிடுதுண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர். நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் தலக்கணம், என்னங்களும் ஒண்ணு தெரிஞ்சா வேண்டாம். அதாக்கு நம்முடைய உள்ளான மனுஷனை கொல்லுவதற்கு சாத்தான் கொண்டு வருகிற ஆயுதம். 3 இங்க சொல்லப்பட்டிருக்க எண்ணம். பயங்கர ஒரு வல்லமை, சிந்தை மண்டலை. ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களை அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போகும், நீங்க ஜோம் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களை லண்டனுக்கு எடுத்துட்டு போகும், நீங்க இங்க இருந்தாலும் உங்களை மாட்டுக்கு வெள்ளம் கொடுக்க கொண்டு போகும், நீங்க இங்க இருக்கும் போதும் நீங்க காஞ்சி ரோட்டில போய் நிப்பீங்க. நீங்க இங்க இருந்தாலும், நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருந்தாலும், உங்க சிந்தை மண்டலம் மூலபதத்தில் எண்ணமாக்கும் பிசாசனுடைய தந்திரம் என்று வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களை அறியாதவர்கள். அப்படி நான் நம்ம எப்படி சொல்லணும்? நீங்கள் பிசாசின் எண்ணங்களை அறியாதவர்கள், அவன் புத்தி மண்டலத்தில் போராடுவான். நம்ம இங்க கொஞ்ச நேரம் ஜெபிக்கலான்னு உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம தலை இப்படி ஆடிட்டு இருக்கும், நம்ம நாவு சோத்திரம் பண்ணிட்டு இருக்கும், நம்முடைய இதயம் வேறு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து கொண்டிருக்கும். அதனாலயாக்கு நிறைய ஜெபத்துக்கு நமக்கு பதில் வராததுக்கு காரணம், நம்முடைய உள்ளம் எங்கேயோ அலைந்து கொண்டிருக்கும். ஏன்னா நம்முடைய எண்ணத்தை அதாவது நம்ம நாவில் ஸ்தோத்திரமும் நம்ம நாவில் இயேசுவும் இதயத்திலோடு சேர்ந்து, அதாவது உள்ளான மனுஷனுடைய நாவிலிருந்து வெளிப்படுகிற ஸ்தோத்திரம், உள்ளான மனுஷனோடு சேர்ந்து வருகிற ஜபம்,
உள்ளான மனுஷனோடு சேர்ந்து வருகிற விண்ணப்பம், எப்பொழுது உள்ளான மனுஷனோடு இந்த வாயிலிருந்து புறப்படுகிற சத்தமும் அதுவும் ஒன்றன் ஒன் பின்னி பிணைதோ அப்போதாக்கும் ஒரு மனுஷன் ஆவிக்குரியவனாய் மாறி ஜெபிக்கிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்கள், ஒரே ஒரு காரியத்தை நம்ம படிச்சோம், நான் நிறுத்த விரும்புகிறேன். வேதம் நமக்கு அழகாய் கற்றுத் தருகிறது, உள்ளான மனுஷன் எப்பொழுது புதுப்பிக்கப்படுவான் அப்படி என்று சொன்னால், உள்ளான மனுஷன்ல எது வந்து சேரணும்? தெய்வ பலம் வந்து சேரணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த தெய்வ பலம் வந்து சேர்ந்துன்னு வச்சுக்கிடுங்க, அது நமக்கு விரோதமாக பிசாசு வந்து ஒரு கோட்டை கட்டினாலும் நம்ம யாராவும் தெரியுமா? எனக்கு இது ரொம்ப வார்த்தை, நான் இதை இப்படி சொல்லுவேன், நம்ம ஒரு போலீஸ்காரர்களா மாறுவோம். யாரா மாறுவோம்? ஒரு போலீஸ்காரர்களா மாறுவோம். யாருக்கு யாரு போலீஸ்காரர்களாய் மாறுகிறது? நம்ம மாம்சத்துக்கு நம்ம உள்ளான மனுஷன் ஒரு காவல்காரனா, ஒரு போலீஸ்காரனா மாறி அவன் என்ன செய்வான் தெரியுமா? ரெண்டு கையையும் விலங்கு போடுகிற ஒரு விலங்கு கொண்டு வந்து இந்த மாம்ச மனுஷனை விலங்கு போட்டு பாருங்கள், அந்த பதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். விலங்கு கொண்டு வந்து, என்னை ஒரு நிமிஷம் பாருங்க, விலங்கு கொண்டு வந்து இத ரெண்டு கையையும் விலங்கு போட்டு லாக் பண்ணி இந்த மனுஷன், இந்த மாம்ச மனுஷன், இந்த ஆவிக்குரிய மனுஷன் நேர பிடிச்சு ஜீப்ல ஏற்றி எங்கேயாவது ஒரு பாளையங்கோட்டையிலையோ எங்கேயாவது ஒரு சென்ட்ரல் ஜெயிலையோ கொண்டு போய் அடைக்கிறதுக்கு பேராக என்னது? உள்ளான மனுஷன். இப்படி உங்களால செய்ய முடியுதா? எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ்ப்படிய. நான் இங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு எண்ணத்துக்கு அல்ல என்ன கீழ்ப்படுத்த வேண்டியது. நான் எனக்கு விரோதமாக வருகிற, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும், 1 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஜெபத்துக்கு விரோதமாய் எழுப்பப்பட்ட அந்த எண்ணத்தை நான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய யாராக்க வேணாம், அவனை கொண்டு ஜெயில அடைப்பேன். உங்களால கிரகிக்க முடியுது இந்த வார்த்தையெல்லாம்? அதாக்கும் உள்ளான மனுஷனுடைய பவர். இப்படி ஒரு தேவ வல்லமை நமக்குள்ள இறங்கி வந்துன்னு வச்சுக்கிடுங்க, இந்த உள்ளான மனுஷன், இந்த மாம்ச பிரகாரமான மனுஷனை ஒரு பொருட்டா எண்ணாதபடிக்கு, இந்த மாம்ச பிரகாரமான மனுஷனை எது சேதப்படுத்தினாலும் இந்த உள்ளான மனுஷன் சொல்லுவான், புறம்பானது அழிந்தா எங்களுக்கு கவலை இல்லை, ஏன்னா உள்ளுக்குள்ள நாங்கள் புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் உள்ளான மனுஷனுக்குள்ள சோர்ந்து போகாம நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறபடினாலே நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிறோம். நித்திய பரலோகத்தை நாங்கள் விடுதலையோடு பெற்று கொள்கிறோம் என்று அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்கள், அதனாலேயாக்கும் இந்த மனுஷர்கள் சொன்னது, காண்கின்றவைகள், நான் முடிக்கிறேன் பாருங்கள், காண்கின்றவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ புறம்பானதல்ல. வாழ்க்கை உள்ளுக்குள்ள இருக்கிறது. சரீர பிரகாரமான ஒரு வாழ்க்கை அல்ல, உள்ளான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப உள்ளான மனுஷன், ஒரே ஒரு பாயிண்ட் 7 குறிப்பு வைத்திருந்தேன், ஒரே ஒரு காரியத்தை தான் நான் சொன்னேன். ஒரு காரியத்தை கூட நான் சொல்லி உங்களை எழுப்பி விட்டு ஜெபிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருப புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 22. 1 உள்ளான மனுஷனின் பலன், 2 உள்ளான மனுஷனுடைய விருப்பம். சீக்கிரமாய் வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். வாசியுங்கள். ரோமர் 7:22. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி என்னுடைய ஆசை எல்லாம் என்ன தெரியுமா? தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலா இருக்கிறேன். அந்த அதிகாரத்தை ஃபுல்லா நான் உங்களுக்கு சொன்னாதான் அதுல கொஞ்சம் நல்ல ஆசீர்வாதமான விளக்கங்கள் இருக்கிறது. நீங்க வீட்டுல போய் படிக்கணும். அல்லேலூயா. அங்கேயும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு போராட்டம். நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறதை செய்யாதபடிக்கு என்னிடத்தில் போராடுகிற, அதாவது என்னிடத்தில், என் மாம்சத்தில் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை நான் காணுகிறேன். ஆனா உள்ளான மனுஷன் யாரு தெரியுமா? உள்ளான மனுஷனுக்கு ஆசை, விருப்பம் எல்லாமே எதுக்கு ஏற்றது? தேவனுடைய நியாயப்பிரமாணம். அதாவது வசனம், வார்த்தை, தேவ சத்தம், தேவ கிருபை. யாருக்கு எது உங்களுக்கு விருப்பமா தோணுது, எது உங்களுக்கு ஆசையா தோணுது, அது நீங்களே புரிந்து கொள்ளணும். மாம்சம் உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கிறதா? அதாவது நான் சொல்லி முடிக்கிறேன், மாம்சம் உங்களுடைய ஆத்மீகத்தை மேற்கொள்ளுகிறதா? ஆவிக்குரிய அனுபவங்கள் மாம்சத்தை மேற்கொள்ளுகிறதா? 2 சரீரத்தின் ஆசையை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்களா?
உள்ளான மனுஷனுடைய ஆசையை நிறைவேற்றுகிறீர்களா? இதை நான் விளக்கினது உங்களுக்கு புரியும் விஷயத்தை நான் சொல்லிவிட்டேன். 2 பாயிண்ட் தான் தியானித்து நான் மறுபடியும் சொல்லுகிறேன். மாம்சத்தில் பாருங்கள், இந்த புறம்பான மனுஷனுக்கு ஏற்ற பலம் உங்கள் ஆவிக்கேற்ற மனுஷனை மேற்கொண்டு அடிமைப்படுத்துகிறதா, இல்லை உங்களுடைய உள்ளான ஆவிக்கேற்ற மனுஷனை கொண்டு மாம்ச பலத்தை நீங்கள் ஒடுக்கி வாழுகிறீர்களா? 2, இந்த உள்ளான மனுஷனுக்கு ஏற்ற ஆசையை நிறைவேற்றி கொடுக்கிறீர்களா, அல்லது இந்த ஜட சரீரத்துக்கு ஏற்ற ஆசையை நிறைவேற்றி கொடுக்கிறீர்களா? நமக்கு எல்லாரும் எளிமைக்கலாம். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி நமக்கு பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் நம்மை தாழ்மைப்படுத்துவோம், தேவ சமூகத்தில் தாழ்மைப்படுத்துவோம். ஆமேன். எல்லாரும் கொஞ்சம் அப்படி எளிமைக்கலாமே. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 5 நிமிஷம். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகள் தயவாக எல்லாரும் ஒப்பு கொடுத்து சுயாடம்பரம் மற்றும் சுட்டரிக்க வேணுமே, தயவு தாழ்மையின் ஆவி தந்தருள வேணுமே, மாயமான யாவி நின்று மனமதை பேணுமே, ஆயனை அடியாளி நடைக்கல். கைதட்டி சொல்லுவோம். சுய ஆடம்பரம் மற்றும் சுட்டரிக்க வேணுமே, தயவு தாழ்மையின் ஆவி தந்தருள வேணுமே, மாயமான யாவி நின்று மனமதை பேணுமே, ஆயனை அடியார்களின் நடைக்கல. கேளுங்க. வானம் திறந்தருளும் பல தானங்களையும் நேரமது, வானவரே ஞானமுள்ள வல்ல குருநாதரே, தேனிலும் ஆசீர்வாதங்கள், தேனிலும் மதுரம் திவி. நல்ல கைதட்டி பாடுவோம். வானம் திறந்தருளும் பல தானங்களையும் நேரமதில், வானவரே ஞானமுள்ள வல்ல குருநாதரே, தேனிலும் மதுரம் திவி ஆசீர்வாதங்கள், தேனிலும் மதுரம் திவி ஆசீர்வாதங்கள், என்னை முற்றும் மாற்றிட உன்னத பல நீந்திடும், இன்னும் இன்னும் ஈசனேயும் நல்வரங்கள் ஈந்திடும், கண்ணிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும், கண்மலையும் மீட்பரும் காவலும் நீரே, என்னை முற்றும் மாற்றிட உன்னத பல நீந்திடும், இன்னும் இன்னும் ஈசனேயும் நல்வரங்கள் ஈந்திடும், கண்ணிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும், கண்மலையும் மீட்பரும் காவலும் நீரே, வானம் திறந்தருளும் பல தானங்களையும் நேரமது, வானவரே. எல்லாரும் கைதட்டி பாடி ஆராதிப்போமா. மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள், தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள், சுய ஆடம்பரம் முற்றும் சுட்டரிக்க வேணுமே, தயவு தாழ்மையின் ஆவி தந்தருள வேணுமே, மாயமான யாவி நின்று மனமதை பேணுமே, உடமால கதே ரகட ரகடகோ உடமல கடகட ரகடோ, சுய ஆடம்பரம் முற்றும் உடபக்ஷர உடகோ ரகடோ, நாவி தந்தருள வேணுமே, மாயமான யாவி நின்று மனமதை பேணுமே, ஆயனை அடியார்கள் அடைக்கலமே, வானம் திறந்தருளும் பல தானங்களையும் நேரமது, வானவரே ஞானமுள்ள வல்ல குருநாதரே, தேனிலும் மதுரம் திவி ஓரிமன கடர கடகடரோ, தேனிலும் மதுரம் திவி ஆசீர்வாதங்கள், அதிகம் அதிகம் அன்பு அமிழ்ந்து அனோதினோ, புதிய நாவுகளால் புகழ்ந்தும்மை போற்றிட அதிசயமே அகத்தி இது சமயம் உன்னத பல நீந்திடோ, அதிகம் அதிகம் அன்பு அமிழ்ந்து அனோதினோ, புதிய நாவுகளாலும் புகழ்ந்தும்மை போற்றிட அதிசயமே அகத்தி குறைகள் அகற்றியே இது சமயம் உன்ன. பலன் தாங்கப்பா பலன் தாங்க. வானம் திறந்தருளும் பல தானங்களையும் நேரமது, வானவரே ஞானமுள்ள அல்ல குருநாதரே, தேனிலும் மதுரம் திவி ஆசீர்வாதங்கள், தேனிலும் மதுரம் திவி ஆசீர்வாதங்கள், சுய ஆடம்பரம் முற்றும் சுட்டரி உடவலகோ, தயவு தாழ்மையின் ஆவி ஓரபாலகதோ,
தாய்மாய்மான யாவினின் உடபோ ரகதோ 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 ஆயனை அடியார்கள் உடபல கடகத ரகடகதலதோ சுய ஆடம்பரமு சுட்டரிக்க வேணுமே தயவு தாழ்மையின் ஆவி தந்தரு தாங்கப்பா மாயமான யாவினின் உடபனம் தரகடகதலோ ஆயனை அடியார்களின் அடைக்கலமே ஆனம் திறம் தருளும் பல தானங்களையும் நேரம ஞானவரே ஞானமுள் வல்ல குருநாதரே தேனிலும் மதுரம் திவ் உடபோ ரகதோ 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 தேனிலும் மதுரம் திவ் ஆசீர்வாதங்கள் தேனிலும் மதுரம் அந்த தேவ ஆவியை கேளுங்க தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் தேனிலும் மதுரம் திவ் ஆசீர்வாதங்கள் தேனிலும் மதுரம் திவ் ஆசீர்வாதங்கள் வானம் திறந்துமே அல்ல ஆவியே தந்தருளுமே வானம் திறந்துமே அருளி வரமே தந்தருளுமே அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசோ ரகதோ 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 அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசோ வங்கி பாடவே வானம் திறந்துமே அல்ல ஆவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே வானம் திறந்துமே அல்ல ஆவியே வந்திறங்கி வரமே ஓராரிகதரக அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசோ வங்கி பாடவே அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசோ வங்கி பாடவே அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசோ வங்கி பாடவே உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா உன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இப்போ பொழிந்திடுமே உன்மாரியாக கேளுங்க 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 கர்த்தருடைய ஆவி நம்மை வளர்க்கணும் உள்ளான மனுஷன்ல தேவ வல்லமை மாறியாக என்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இப்போ பொழிந்திடுமே என்னை அபிஷேகமே எந்தரையை நினைக்க ஆவியால் நிரப்புமே ஆத்திரம் அணிந்தோடோ நீச்சல்லாட மூழ்கியே தேசரன்பு மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் திட்டிடோ உடலுக்கு தெனரே சந்திலகேரோ உடமலரகதினரகே அதோலகதரோ உடகமரகதே சந்தேரகதே உடமலகதோ ரெகதேனரகதே சந்தேனே மேனகதோ உடமகரகதேனரகே அதேரகதரோ உடமலரகதே அந்தோலரகதினரகதினரோ நினி முழுகுடோ இகரத்தேனே ஓர பஞ்சனிச்சனே ஓர மண்டோரிகதே இகமௌடி தித்தே அத்துரகதனரோ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் திட்டிடோ உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா உன்மாரியாக தேவ பலம் தேவ பலம் மாம்ச வல்லமைகளை மேற்கொள்ளுகிற மாமிஷிக இச்சைகளை மேற்கொள்ளுகிற மாமிஷிக ஆசைகளை மேற்கொள்ளுகிற ஓ தேவ பலம் கர்த்தருடைய ஆவியால் மட்டுமே கர்த்தருடைய ஆவியால் மட்டுமே கரங்களை தட்டி கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படுகிறது கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படுகிறது ஆண்டவரே மாம்சத்தை மேற்கொள்ளத்தக்கதான பலம் உள்ளான மனுஷனிலே ஆவியின் வல்லமை ஆவியின் பலம் ஆவியின் வல்லமை ஆவியின் பலம் கைகளை தட்டி கேளுங்க கர்த்தருடைய பலத்தை தர விரும்புகிறான் கர்த்தருடைய வல்லமை தர விரும்புகிறான் தேவ பலனை தர விரும்புகிறான் கேளுங்க ஆண்டவரே என்னை அடிமைப்படுத்துகிற ஆவிகள் என்னை விளத்தழுகிற ஆவிகள் என்னை பாவத்தை தூண்டுகிற ஆவிகள் என்னை உலகத்தை பார்க்க வைக்கிற ஆவிகள் என்னை ஆண்டவரை ஆசை கொள்ள வைக்கிற ஆவிகள் அழியாட்டம் உள்ளான மனுஷன் என்னை சோர்ந்து போக பண்ணா அவன் என்ன தளர்ந்து போக பண்ணுகிற வல்லமைகள் உடகப ரகதர கத ரகதன டோலோ ஓ ரிக நகதர கத ரகதினா உடபல ரகதர கட ரகதன உடப ரகத கைகளை தட்டி நாவை திறந்து கர்த்தரங்களை தொடுகிறான் அன்பு தாயே தகப்பனே அன்பு சகோதரனே சகோதரியே உள்ளான மனுஷன் உனக்கு பலன் இல்லைன்னா இந்த உலகத்தை மேற்கொள்ள முடியாது இந்த பாவ மாம்சத்தை மேற்கொள்ள முடியாது இன்னைக்கு நமக்கு தேவை ஆவிக்குரிய பலம்
பலம். நம்ம உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படுகிற நேரம், உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படுகிற நேரம், உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படுகிற நேரம், உள்ளான மனுஷனை புதுப்பிக்க உன்னதத்திலிருந்து வருகிற பலம். கைகளை தட்டி கேளுங்க, கைகளை தட்டி கேளுங்க. எனக்கு அந்த தேவ வல்லமை வேணும்ப்பா. என்ன வெறுமையா விடாதீங்க, என்ன வெறுமையா விடாதீங்க, என்ன வெறுமையா அனுப்பாதீங்க. உங்க கையை வைங்க, உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்க, உங்க வல்லமை ஊற்றுங்க. அது அரணா இருந்தாலும், அது பெரிய கோட்டையா இருந்தாலும், அதை உடைக்கத்தக்கதாக, அதை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலம் எனக்கு தேவை, தேவ வல்லமை தேவை. கைகளை தட்டி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய பிள்ளைகள் கேளுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க, துதியுங்க, சொல்லுங்க ஆமென். உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலனடையணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புறம்பான மனுஷன் அழிந்து போகத்தக்கதான பலன் ஆண்டவர் தரணும். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை துதியுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலனாய் மாற வேண்டும். ஆண்டவரை துதியுங்க, துதியுங்க. ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார், கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அந்த உன்னத பலன் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தெய்வீக பலனை பெற்று ஆவிக்குள்ளான அந்த உள்ளான மனுஷன் புது பலன் அடைந்து எழும்பதற்கான கிருபையை தாரும் என்று சொல்கிற கரங்களை தட்டி கர்த்தரை துதியுங்க. ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, மிக அருமையாக ஆண்டவர் நம்மோடு பேசினார். ஹல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய மனுஷன், உள்ளான மனுஷன் பலனடைய வேண்டும். ஆமென். பவுல் ஜெபிக்கிறது நாம் பார்க்கிறோம். உள்ளான மனுஷன் பலனடைய வேண்டும். புறம்பான மனுஷன் அழிந்து போக வேண்டும். உலகத்தின் அசுத்தங்கள், ஆசை, இச்சைகள் எல்லாம் விலகி போகணும். ஹல்லேலூயா. கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டணும் என்பதாக தெளிவாய் கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். உணர்ந்த ஆண்டவரை தேடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆராதனை வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடந்து வந்த தேவ பிள்ளைகள் குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீர் எங்களோடு பேசின ஜீவ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய தாசருக்காய் ஸ்தோத்திரம். அவரை கொண்டு இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், ஊழியத்திலும் குடும்பத்திலும் அற்புதங்களை செய்யும். அதுபோல ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய ஜீவ வார்த்தையை கேட்ட ஒருவர் கூட உலகத்துக்கு நேராய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரங்கள் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் செலவழித்து கர்த்தாவே ஸ்தோத்திரம், உள்ளான மனுஷன் பலன் இழந்து ஆண்டவரே புறம்பான மனுஷன் பலன் கொள்ள இடம் கொடாதபடி ஆண்டவரே உணர்ந்து உள்ளான மனுஷன் பலனடைய பரிசுத்த ஆவிக்குள் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஆண்டவரே எங்கள் போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலனாயிருக்கிறது என்று சொன்னது போல பலன் பெற்று எழும்ப கர்த்தர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம். தேவ பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி கர்த்தர் காக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். சோர்ந்து போகும்போது நித்திய ஜீவன் இழக்கிறார்கள் என்று ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டோம். ஆகவே சோர்ந்து போகக்கூடாது. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை என்று சொன்னது போல எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை நம்பி ஸ்தோத்தரித்து விசுவாசத்தில் எழும்பி ஹல்லேலூயா சாட்சியாக நிற்க உதவிதார். வசனம் கேட்ட உமது பிள்ளைகள் தங்கள் இல்லங்களை கடந்து போகிறார்கள். கூட செல்லும். புருஷ மனைவிக்குள் தேவான்பு ஊற்றப்படட்டும். பிள்ளைகள் பெற்றோருக்குள் மகிழட்டும். குடும்பமாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யட்டும். அவள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். தரித்திரங்கள் வறுமைகள் நீங்கட்டும். கடன் தொல்லைகள் மாறட்டும். ஆண்டவரே, மனுஷனுடைய எரிச்சல், பொறாம, கோபம், ஆண்டவரே மாம்ச கிரியைகள் அழியட்டும். ஆமை சாந்த குணம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றும். ஆவிக்குரிய கனிகளுக்கு உட்பட்டு புதுபலன் அடைந்து எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும். ஆண்டு பொல்லாங்காய் தோன்ற எல்லாவற்றையும் விட்டு விட்டு கர்த்தருக்கென்று சாட்சியாக எழும்ப உதவி தாரும். பலவீனங்கள் எல்லாம் மாறி போகட்டும். ஒரு புது பலன் உண்டாகட்டும். கைட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். மனுஷ போராட்டங்கள், பிசாசின் கிரியைகள், பில்லி சுனிய கட்டுகள், சாபக்கட்டுகள், விபத்தின் கிரியைகள், விசஜந்தருடைய கிரியைகள், துன்மார்க்குடைய கிரியைகள் ஒன்றும் தொடக்கூடாது. தெய்வ பிள்ளைகளின் அதிகமாய் செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், அதிகமாய் வேதம் வாசிக்கணும். ஆண்டவருடைய பலத்தில் இன்னும் முன்னேறி போக கர்த்தர் உதவி செய்யும். சபை என்ன நோக்கத்தோடு ஊழியத்தை தந்திருந்த நோக்கம் நிறைவேறட்டும். சபை குடும்பம்
ஆண்டவரே தேவ பிள்ளை எல்லாருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும். இந்த வசனத்தை ஆலயத்திலும் வெளியிலும் கேட்கிற ஒவ்வொருவரும் உணர்ந்து அந்த உள்ளான மனுஷன் பலன் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிரியைகளை செய்யும். பல்லாங்கன் தொடாதபடி காத்துக்கொள்ளும். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு உணர்வை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். சோர்வை மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே இன்று மாலை நடக்கிற கூட்டங்களிலும் வல்லமையான கிரியைகளை செய்யும் ஆசீர்வதி. இப்பொழுது கர்த்தாவே மது பிள்ளைகள் தங்கள் இல்லங்களுக்கு கடந்து போகிறார். கொடு செல்லும் ஆயத்தமாக்கப்பட்ட விருந்தமுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். காரணமாக இருந்த குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதியும். அது மது பிள்ளைகள் புசித்த ஆசீர்வாதத்தோடு கடந்து போக உதவிதான். மாலை கூட்டத்தில் இன்னும் பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். எல்லா துதி கனம் மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.